கண்ணா கண்ணா கண்ணனுடைய அருளும் மக்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கும் பொழுது கேட்ட வரந்தரவை ஓடி வருவான் பரந்தாமன். எட்டெழுத்தை சொல்லி கிட்ட நெருங்கினேன், என்னை தெரிகிறதா என்று நான் கேட்டேன். தெரிகிறது நாரதனே என்று கட்டி அனைத்தனக்கு கை கொடுப்பான் கண்ணன். கற்பூர மணக்கின்ற காட்சி கண்டே உய்வேன் என்று அன்று எப்படி கண்ணனுடைய காட்சி அங்கே பரிமளித்ததோ அதே காட்சி இன்று ஏனாதி கோட்டை என்று சொல்லக்கூடிய அற்புதமான கலையரங்கத்திலே மக்களுடைய ஆதரவிலே தேனா புதுக்கோட்டை சாரி தேனா ஏன்னா நானும் இதோட மூணாவது தடவை வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாம் மாப்பிள்ளையுடைய அருள் தான். தேனா புதுக்கோட்டை மேலத்தெரு அருமை கலையரங்கத்தின் முன்பதாக இந்த மக்களெல்லாம் தன்னிக்கும் தன்மையை தந்த இறைவனுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய அருமை அன்பு மாப்பிள்ளை கள்ளிக்குடி கண்ட சிங்கம் BM சிங்கதுரை மாப்பிள்ளை அவர்களுக்கும் அதே போல கள்ளிக்குடி கண்ட எனது அருமை அன்பு பெரிய மாப்பிள்ளை சீமான் அவர்களுக்கும் நன்றி. அருமை தம்பி சத்தியமூர்த்திக்கும் நன்றி. தாளம் இசைக்கக்கூடிய அண்ணன் சேகர் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. நாரதராக வேடந்தாங்கி நடிக்கும் ஆர் செய ரவிச்சந்திரன் அவர்களுக்கு தேனாப்புக்கோட்டை கிராமத்தின் சார்பாகவும் இந்த விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. கோதானம் கொடைதானம் என்பதைப் போல ஒடுக்க எழுந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கன் கலைவுதான் நட்பு என்பான் தெய்வப்புலவன் வள்ளுவன். அந்த வள்ளுவன் சொன்ன குரலுக்கு ஒப்ப உள்ள உணவு உடுத்த விட இருக்க இடமும் அளித்து எங்களுக்கு பெருமை சேர்த்த தேனா புதுக்கோட்டை வாழ் மேலத்தெரு தேனா புதுக்கோட்டை மேலத்தெருவை சேர்ந்த அன்பு நாடக கலா ரசிகர்களுக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அற்புதமான ஆடியோ வீடியோ அமைத்திருக்கக்கூடிய ஒலி நிலையத்து எனது அருமை தம்பிகளுக்கும் MR அருமை அருமை அருமை. பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை,
எம்ஆர் ஒலி நிலையத்துக்கு விளம்பரம் இல்லை, கடையவே காலி பண்ணி கொண்டாந்து போட்டிருக்காரு ஜாமான் சட்டுகளை கொண்டாந்து. ஆமாம், அருமையான ஆர்கெஸ்ட்ராவுக்கு போடுற மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை போல அறிந்து இந்த இடத்துல பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒலிவு நிலையத்து அருமை தம்பிகளுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகக்கலா எம்ஆர் ஒலியகத்துக்கு நன்றியை தெரிவித்து வந்திருக்கும் நாடகக்கலா ரசிகர்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் அருமை வருங்கால இளைஞர்களுக்கும் அருமை சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய அருமை மாப்பிள்ளை வி.எம். சிங்கதுரையின் சார்பாக நன்றி நன்றி பணிவான வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் இல்லையா? அப்படி வந்திருக்கும் காலம் முதலை வந்திருக்கிறோம். பள்ளத்தை நாடி தண்ணீர் செல்வதைப் போல நல்ல உள்ளங்களையெல்லாம் காணும் தன்மை தந்த இறைவனுக்கும் நன்றி நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், பெருங்கூற்று என் செய்யும், குமரேச தாளும் சலங்கையும் வேலும் என் கண்முன் வந்து தோன்றும் பொழுது மூலப்பொருளாகி விநாயகனை வணங்குவது சாலை சிறந்தது. எந்த காரியத்தை தொடங்கினாலும் பிள்ளையார் சொல்லி போடாமல் காரியத்தை செய்யக்கூடாது. அதனால தான் நம்மை மூதாட்டி கூட காப்பு செய்யுள் எழுதும் பொழுதே விநாயகப் பெருமானை வணங்கித்தான் காப்பு செய்யலை எழுதினாள். பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலங்கை துங்க கரிமுகத்து தூ மணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு ஒரே வாக்கியத்தில் ஒரு வாசகமாக இருந்தால் திருவாசகத்தின் தன்மையிலே அந்த விநாயகனை வணங்கினாள். அதேபோல் நாமும் இன்று நமது கழகத்தை அறிமுகத்திற்கு முன்பதாக அந்த அற்புதமான அந்த விநாயகனை வணங்குவது சாலை சிறந்தது. அல்லல்வோம் வல்வினைவோம் அன்ன வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகாத துயரம்போம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதாக்காள் என்பதற்காகத்தான் சமஸ்கிருத மொழியிலே சொன்னான். மூஷிக வாகன மோதக கஷ்டே க்ஷாமர கர்ம விளம்பர சூஸ்திரே பாவனரூபண மகேஸ்வர புத்திர விக்ன விநாயகர் பாத நமஸ்தே என்று அந்த விநாயகனை பாடும்படி எனக்கு அருள் புரிந்த அந்த முருகனுக்கும் விநாயகனுக்கும் திருப்பதி ஏழுமலையானுக்கும் அதே போல வெட்காளி அம்மனுக்கும் மீண்டும் என்னை பாட வைத்த அந்த இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா 2 தடவை ஆப்ரேஷன் பண்ணி தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ணி இப்படி பாடக்கூடிய வல்லமையை தந்த இறைவன் மிக பெரியவன் அல்லவா? அந்த இவனுடைய ஆசீர்வாதமும் மக்களுடைய ஆசீர்வாதமும் இருப்பதினால்தான் 3வது முறையாக நம்முடைய தேனா புதுக்கோட்டை இந்த அன்பு மக்களையெல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன் என்றால் அந்த கணபதியை வணங்குவது சாலச் சிறந்தது. கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழுவான். கணபதியை கும்பிட்டோம்னா காலன்னா எமன் கூட வந்து நம்ம உயிரை பிடிக்க முடியாது. ஏன்னா கணபதியினுடைய அந்த மூலப்பொருள் ஆசீர்வாதம் இருப்பதனாலே காலனும் கைதொழும். கணபதி என்றிட கர்மம் நீங்கும் ஆதலால் கணபதி என்றிட கவலைகளை எல்லாம் நீங்குமே என்பதை போல மூஷிகமாக மூதகத்தே சாமர கர்ம விளந்திர சூஸ்திரே வாமரூபண மகேஸ்வர புத்ரே விக்ன விநாயகர் பாத நமஸ்தே செல்வ விநாயகர் பாத நமஸ்தே நமஸ்தே.
சந்தோஷமுங்க. அதான் அதான் கூட்டு பாதி கொட்டு பாதின்னா பெட்டிக்காரர் வந்து வலுவான ஆளாக இருக்கணும். அந்த சாய் பிடிச்சிங்க பாருங்க. ஒரு பொன்மாலை நான் பாடு தகதிமிதோ தகதிமிதோ தகதிமி தகதிமி தகதிமிதோ சலங்கையிட்டாள் ஒரு மாறு சங்கீதம் நான் பாடு அவள் விழிகளில் ஒரு காண்பதில் உள்ள மாலையான் பாடு தகதிமிதோ மாலையான் காடு தகதிமிதோ
நன்றி நன்றி நன்றிம்மா. இந்த 3ஆம் ஜாமத்துலையும் அம்மா இப்படி ஒரு கிளாஸ் சொல்றதுன்னா இதுதான் நமக்கு கிடைச்சது. இப்படி காசு வாங்கி என்ன பண்ண ஒன்றும் கிடைக்கும். இதுதான் நம்ம சம்பாதிக்கிற சொத்தே. இதுதான் செல்வம் 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 என்று போய்விடும். ஆனால் செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம். அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை சிறந்து விளங்குவது கல்வி செல்வம் தான். கல்வியினுடைய அருள் என்னாலும் இருந்தால்தான் கலைவான் எழுபெற்ற கவிஞன் ஒரு காவியத்தையோ கவிதையோ எழுதிவிட்டான் என்றால் அந்த கவிஞனின் கவி கடல் கடந்து சென்றாலும் ஒரு கவிஞனின் கவி என்றும் அழியாமல் இருக்கும். ஆனால் அழிந்து வருவது செல்வம். அதைத்தான் சான்றோர்கள் செல்வம் செல்வம் செல்வோம் என்றார்கள். அந்த மாதிரி விநாயகப் பெருமானை வணங்கும் காலமதிலே இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். இந்த அற்புதமான காலங்களிலே பள்ளத்தை நாடி தண்ணீர் எப்படி செல்லுமோ அதே போல மீண்டும் நல்ல உள்ளங்களை நாம் காணும் இந்த வாய்ப்பினை இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது மனதிற்கே மிகவும் பக்திகரமாக இருக்கிறது. ஆன்மீகம் இல்லை என்றால் உலகம் என்றைக்கோ அழிந்திருக்கும். அதனால்தான் நம்மை சொல்லுவார், ஆறில்லா ஊருக்கு அழகு பாழாகிவிடும், கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்காது அப்படின்னா. அதனால தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று அன்று நின்று சொன்னால் அவை மூதாட்டி. அந்த மாதிரி வந்திருக்கும் காலம் முதலே நல்லவருக்கெல்லாம் சாட்சியலாக ஆண்டவன் மனித உருவிலே வந்துதான். மகாபாரதத்திலே கண்ணன் தெய்வமாக வந்தாலும் மனிதனுக்காக தெய்வம் வந்தது மகாபாரதத்திலே. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகல்லும் என்றோ ஒரு நாள் தர்மம்தானே வெல்லும் என்பதற்காகத்தான். ஆக கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்திலே பார்த்தனுக்கு சாரதியாக அந்த பார்த்தனுக்கு வந்தால், பார்த்தன் என்றால் அர்ஜுனன். அர்ஜுனன் பார்த்தவன் கண்ணன். அவன்லாம் பார்த்த சாரதி, நம்மெல்லாம் பார்க்காத சாரதி இல்லையா? அந்த புண்ணியத்தை பெற்றவன் அர்ஜுனன். அதனால்தான் தெய்வத்தின் அனுகூலம் இருந்ததினால்தான் அங்கே அர்ஜுனன் பலமுறை பரமாத்மாவால் உயிர் தப்பினான். நாகாசுர கணையிலிருந்து உயிர் தப்பியது கிருஷ்ணனால தான். தேரை விட்டு கீழே இறங்க சொல்லும்போது இறங்க மெத்தனமாக உட்காந்துருந்தானே, அப்பவும் இந்த இறங்குடா அர்ஜுனான்னு சொன்னோன்னா இறங்கணுன்னா தேரே தீப்பற்றி எரிஞ்சிச்சான். அப்போ அந்த நேரத்தில் இந்த கண்ணா நீ வராக்கு சுற்றி வரும்பொழுது என்னையும் சேர்த்து சுற்றியேங்கிறக்காக கொஞ்சம் தலக்கணமாக உட்காந்துட்டேன். என் தலக்கணத்தை நான் உணர்ந்துக்கிட்டேன். என்னை காப்பாற்றிய வள்ளலே கிருஷ்ணா என்று கிருஷ்ணன் பாதத்தை தொட்டு கும்பிட்டானாம் அங்கே அர்ஜுனன். அந்த மாதிரி தலைக்கு வந்தது தலை பாகையோடு பொழுது நாகாசுர கணக்கினாள். அதற்கெல்லாம் காரணம் தெய்வம் என்னாலும் நின்று கேட்கும் என்பதற்காகத்தான். அந்த தன்மையிலே மகாபாரதத்திலே அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வந்தவன் அங்கே கிருஷ்ண பரமாத்மா. ஆகையினால மாமல்ல நீங்கள் இப்படி வாசிக்கும் போது எங்கள் ஐயா ஈகே ராமசாமி வாத்தியார் வாசிக்கும் போது நீங்கள் பாடும்போது அவருடைய வாய்ஸ் தான் உங்களுக்கும் தெரியும், கேட்குது வெளியே. அப்போ சொல்லி கொடுத்தது தானே. அப்புறம் ஏன்னா குலவத்தை கல்லாமல் வாயும்படான்னா அந்த மாதிரி அவர்களுடைய ஆத்மா என்ன நம்ம எல்லாம் வாழ்த்து கொண்டு இருப்பாரு. நல்லவர்க்கெல்லாம் காட்சிகள் என்று நம்பிக்கை வெற்றி கல்லையும்
நன்றி நன்றி நன்றி. அண்ணன் ரவிக்குமார் அருமையான ரூபாய் 103 அன்பளிப்பு வெளியிருக்கின்றார்கள். நன்றியா நன்றி. இபி கண்ணன் இபி கண்ணன் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பு வெளியிருக்கின்றார்கள். நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி. இதயம் என்ற இரும்பு பெட்டகத்தை அன்பு என்று சாதி கொண்டு திறந்து முகநக நட்பது நட்பு அல்ல, நெஞ்சத்து அகநக நட்பதை நட்பு என்ற ஐயன் வள்ளுவனின் வாய்மொழிக்கேற்ப பெருமை சேர்த்த அன்பு அண்ணன்மார்களுக்கும் அருமை தம்பிமார்களுக்கெல்லாம் நன்றி. காரணம், தாய் போனால் ஒரு குடும்பத்திலே அறுசுவை உணவு போகும், தந்தை போனால் கல்விக்குரிய வாய்ப்புகள், கட்டிய மனைவிக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும், தம்பிகள் இல்லை என்றால் தோல் வலிமை போய்விடும். இதற்கெல்லாம் மேலாக தாரம் என்ற கட்டிய மனைவி போனால் எல்லாமே போயிடும். ஆமாம், அவ்வளோதான். அவர் நடைப்பிணமாக தான் வாழணும் மனுஷன். புண்பட்ட மனுஷன் புகை விட்டு ஆற்றுற மாதிரி ஆற்ற வேண்டியிருக்குது. ஏன்னா என் மனைவி இருந்து 2.5 வருஷம் ஆச்சு. அந்த இருந்தாலும் அந்த சோகத்தையெல்லாம் மறக்கணும்னா இந்த மாதிரி உங்களெல்லாம் பார்க்கையில் அந்த சோகமெல்லாம் மறைந்து விடுகின்றது. ஏன்னா இறைவனை இசை வடிவம் எனும்போது அந்த இசை வழியாகத்தான் நாள்தவனை ஈர்த்தார்கள் சைவ சமய குருவர்கள். அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் எல்லாம் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், தெய்வத்தை பார்த்து மனிதன் பாடியது திருவாசகம். உள்ளமை வெறுங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தள்ள தெளிந்தாருக்கு ஜீவனை சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்கே அப்படின்னு நல்ல. அதனாலதான் இறைவனை பார்த்து பாடினார்கள் சைவ சமய குறவர்கள் எல்லாம் 4 பேர்கள். அதான் சொல்லுவாங்க, 4 பேர் போன வழியில் போகணும், 4 பேர் மிச்சம்படியாக வாழணும் அப்படின்றாங்க இல்லையா. எழுதியவன் ஏற்றை கொடுத்தான், அதன் வழியில் தான் உலகமே நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அந்த இறைவனை காசியிலே காசி விஸ்வநாதனை, அந்த ராமேஸ்வரனை ராமேஸ்வரத்தில் சொன்னாங்க இல்லையா, நினைக்க முக்தி, இருக்க முக்தி, இறக்க முக்திடான். 3 முக்தி ஒரு மனிதனுக்கு. நினைப்பதற்கு முக்தி அளிப்பது திருவண்ணாமலை, இருப்பதற்கு முக்தி தருவது நாம் வாழுகின்ற கூடலமா நகரம் என்று சொல்லக்கூடிய இந்நாட்சி மீனாட்சி ஆட்சியிலே மதுரை. பிறக்க முக்தி அளிக்கக்கூடியது மதுரை. அதே போல இறக்க முக்தி அளிப்பது காசி.
அப்படின்னாங்க இல்லையா? அதான் காசி விஸ்வநாதனை அப்படி பாடினால் தெய்வமாக நின்று தெய்வத்தை மனிதன் பாடினான் என்றால் ரெண்டு காதலாகி கதின்றே காதலாகி 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 கதின்றே நன்னெறி பொய்ப்பதே நேரம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாரம் நாம நமச்சிவாயவே பன்னிரு விழிகளிலே பன்னிரு விழிகளிலே பறிமுடன் ஒரு விழியார் என்னை நீ பார்த்தால் போதும் பன்னிரு விழிகளிலே பறிமுடன் ஒரு விழியார் என்னை நீ பார்த்தால் போதும் மாறுகிறே மாறாது நன்றி 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 தம்பிகளா, நன்றி நன்றி நன்றி. அப்படி வளைப்பிற்கு முருகனை பாடும் வாயால் வேறு தெய்வங்களை பாட மாட்டேங்க என்று ஒவ்வொருத்தரும் ஒரு வைராக்கியத்தோடு இருந்தார்கள். மாரியப்ப சாமிகள் முருகனை தவிர வேறு எந்த தெய்வங்களையும் பாடவில்லை. அறியாமல் பாடிவிட்டால் 2ஆம் ஆண்டு 16,000 பாடல்களை பாடி நாக்கையே அறுத்து கொண்டாராம் மாரியப்ப சுவாமிகள். அந்த நாக்கையும் வளர விட்டவன் யார் என்றால் அவன்தான் திருச்செந்தூர் முருகன். அந்த திருச்செந்தூர் முருகன் அருள்னால் அங்கே மாரியப்ப சாமிகளுக்கு நாக்கை வளர விட்டார் முருகன். அதே போல் ஊமையாக இருந்த குமர குருவரனை பேச வைத்தாள்
கையிலே வாழுகின்ற என் தாய் காளிகாதேவி. அதனால்தான் அந்த தன்மைகளே வந்திருக்கிறோம். நாதன் என்ற பெயர் கொண்டேன், நான்கு தனக்கு மகன் என்பேன். யாரும் எனக்கு பகை இல்லை, எவரின் சூழ்ச்சிக்கு வலிமை இல்லை. அசுரர் வாழவிட செல்வேன், அமரர் கோட்டம் புகுந்திடுவேன், இசிந்த மகன் மட்டுகுவேன், ஈடில்லா முனிவர்களுக்கும் உதவி புரிந்தேன். பாலும் சோறும் ஒன்றென்பேன், பழமும் விடமும் நன்றென்பேன், சோலை சுந்தரம் மகிழ்ந்திடுவேன், பாலையை பார்த்தாலும் மகிழ்ந்திடுவேன். கூட்டில் வாழும் பறவை இல்லை, கூடி பெரிய துணையும் இல்லை, நாட்டில் எனக்கோர் இடமில்லை, நாளும் கலகம் செய்வது நிறுத்தம். இப்படி ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் எனது சிரமானது 1000 எல்லாம் வெடிக்காதுங்க. நான் சரஸ்வதி மகன் அல்லவா, நான் சரஸ்வதி மகன். சரஸ்வதி வெடிக்குமாங்க? ஏன் சரஸ்வதி வெடிச்சு போச்சா என்ன முடிச்ச பகவான் உங்கள் 4 பேர்த்தையும் முடிச்சுக்கிடுவார். அதனால அந்த தெருவிலே நீங்கள் இருந்து உங்கள் வேலையை பாருங்க. ஏன் சரஸ்வதி வெடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ நான் அறிந்து செய்து கொள்வேன். அண்ணன் தம்பிகளாக மகாபாரதத்தை தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவனாக 5 பேர்கள் வந்தார்கள். அதே போல ராமாயணத்திலே யார் வந்தார்? ராமன், பரதன், சத்ருக்கனன், இலக்குவனாக 4 பேர் வந்தார்கள். அண்ணன் எங்கிருக்கிறார்களோ, ராமன் இருக்கும் அண்ணன் இருக்கும் இடம்தான் அங்கே சீதைக்கு அயோத்தியாக தெரிந்தது. அதனால்தான் ஆஞ்சநேயர் பெருமான் இப்போ நம்ம எல்லா தெய்வங்களையும் நம்ம கையெடுத்து கும்பிடுகின்றோம். ஆனால் ஆஞ்சநேயரை பாருங்க, நம்மளை பார்த்து கும்பிடுமணிக்கே இருக்கிறார். காரணம், பார்க்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் ராமனாக அவர் கண்களுக்கு அயோத்தியிலே தெரிந்தது. காணும் பெண்கள் எல்லாம் சீதையாகவே தெரிந்ததாம் அந்த ராமனுக்கு. அதனால்தான் ராமன், பரதன், சத்ருக்கனன் இப்படி லக்குமணனாக 4 அண்ணன் தம்பி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் விட்டு கொடுத்து வாழ்ந்தார்கள். உங்களைப் போல இந்த கீதம் கீதாம இருந்தீங்கல்ல, அதுதான் 2 கீதத்தை. ரொம்ப நன்றி. முத்துக்கு முத்தாக முத்துக்கு தொத்தாக முத்தாக
கிடைக்கும் என்று அசரீரி சொல்லுகிறே, சப்தத்தை காணவில்லையே. ஆலோலம் சொல். என்ன ரம்மியமான ஒரு குரல், என்ன ஒரு அற்புதமான ஒரு கானம். எப்படி பாடினார், திருப்புகளை கலந்தளவு பாடினார். எப்படி நூல் பிடிச்ச மாதிரி வாசிக்கிறானா மாப்பிள்ள. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் வரு, மறுபடியும் அதுக்குள்ளே ஒரு ஒன்று நீங்கள் ஒரு நிமிஷம் வரு. கூட பெசகே இல்லையப்பா. அதான் திருப்புகளுக்கு பெருமை சேர்த்து அருணகிரியார் நாவிலையிலிருந்து ஓம் என்ற வருணமந்திரத்தை எப்படி தந்தைக்கு உபதேசம் புரிந்து அந்த தகப்பன் சுவாமி என்ற பெயரெடுத்த அவனை அருணகிரிநாதர் திருப்புகளாலே பாடினார். தக்கத்த தக்கதமி தித்தித்த தித்ததென தித்தித்த தித்தித்த பொத்து நகை உதற்கு முத்தமிழே முருகா. அறுபடையின் ஆண்டவனை, ஆண்டவியிடம் கொண்டவனை, சரவணனை, சண்முகனை, சுவாமிநாத குருவரனை திருப்புகளால் 16,000 பாடல்களை பாடி முருகனுக்கே பெருமை சேர்த்தார். காரணம், முருகன் தூண்டுதலாக இருந்ததினால் தாய் கொடுத்த சக்தி வேலை வைத்து சொன்னார். முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்துக்கொரு வித்து குருவர எனவோது என்று ஓதிவிட்ட உடனே அருஞானம் வந்து அழகாக திருப்புகளை பாட முன் வந்தார் அங்கே அருணகிரிநாதர். அதனால்தான் அருணகிரிநாதருக்கு முக்தி அளித்த இடம் திருவண்ணாமலை. முதலிலே முக்தியை வாங்கியது அந்த அருணகிரிநாதர் தான் இல்லையா? அதனால்தான் முக்தித்தலம் திருவண்ணாமலை என்று ஆரம்பத்திலே சொன்னதை போல அந்த முருகனுக்காகவே பிறந்து வந்திருக்கிறாள். பையூரிலே பிறந்தாள், பாலூரில் வளர்ந்தாள், மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஊர் என்றவளே நீ இருந்த ஊரை நான் சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் தான் வள்ளிமலை அடிவாரத்தை 12,000 வருடம் தவமாக தவம் இருந்தவள் இந்த வள்ளி. தாசிகன் புத்திரி தங்கவேலையை சுத்திரி அப்படின்னு முத்திரி எழுதிக்கும் பொழுது அது முடியாமல் போகுமா? முடியும் நினைச்சா முடியும், முடியாது நினைச்சா முடியாது. புரிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை, அழுதவனுக்கு வெக்கம் இல்லை. அந்த மாதிரி அற்புதமான குரல்வளம் கொண்டு என் அழகாக பாடினாள். என்ன அற்புதம், என்ன அற்புதம், என்ன அழகு, என்ன அழகு. ஆக இவளால் இந்த இடத்துக்கு சிறப்பா அல்லது இந்த இடத்தால் அவளுக்கு சிறப்பா என்று காணும் பொழுது இடத்தினால்தான் நம்ம எல்லாம் சிறப்படைகின்றோம். சுவர் இல்லாமல் சித்திரத்தை வர முடியுமா? ரசிகன் இல்லாத ஒரு அழகும் கலையும் பெருமை அடையுமா? ரசிகர்கள் பார்த்து ரசிச்சாதான் நம்ம கூட நல்லா வாசிக்க ஆர்வம் தூண்டும். இல்லைன்னா சுவத்தில் சகதியில் இருந்த பஞ்சு மாதிரி போயிடும். சுவத்தில் எரிஞ்சாதான் படக்குன்னு கையில் பிடிக்கிற மாதிரி வரும். சகதியில் எரிஞ்சா பிரயோஜனம் இருக்கா? அதான் நீட்டோலை வாசியான் நின்றான் குறிப்பறியான் மரம் விடான். அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பாடுகின்றார் என்று அடிக்கரும்பு தான் இன்னைக்கு நினைச்சங்க. அடிக்கரும்பு இனிக்குது, கொளுத்தாடையும் ரொம்ப இனிப்பா இருக்கு. பார்த்துட்டீங்களா அதையும்? ஆமா, பட்டினத்தாருக்கே கொளுத்தாட கரும்பு இனிச்சிச்சானையா அவரே முக்தி அடைந்தாரு. காரைக்கால் கரும்பு திருவாலங்காட்டு வழியாக வரும் பொழுது அம்மா பேய்க்கரும்பு கொடுத்தா. பட்டினத்தாரு, இந்த பேய்க்கரும்பு நுனிக்கரும்பு எப்போ கொளுத்தாடு உனக்கு இனிக்குதோ அப்பவே நீ முக்தி அடைந்து விடுவாய் அப்படி கொடுத்தார். கடைசியில் பாருங்க முக்தி அளித்தது அவருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல முக்தியும் அழிக்கணும், சித்தியும் அழிக்கணும். இல்லையா? இல்லையா? இருக்கா? இருக்காவா? கேட்ட மக்கள் நான் கொடுக்க போகிறாங்க. இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நான் அப்போதே வந்திருக்கேன். வேணாம், முதல்ல தொழில் தான் நமக்கு முக்கியம். செய்யும் தொழிலை தெய்வமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உருண்டு கூட்டம் கிடப்போம். அதனால பாட்டுக்கு பாட்டு எடுத்து
தேனா புதுக்கோட்டை எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் என் கோவிந்தன் அவர்கள் படகோட்டி பாடலை பாராட்டி 100 ரூபா அன்பளிப்பாக அளிக்கின்றார். நன்றி ஐயா அவர்களுக்கு நன்றி. அன்னை கோவிந்தன் செல்வி ஆகிய அன்பு சகோதரிகளும் அருமை அன்பு உள்ளங்களும் ரூபாய் 201 அன்பளித்து நல்லாசி வழங்கி இருக்கின்றார்கள். ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் கோவிந்தன் செல்வி அருமை சகோதரிக்கு 201 அன்பளித்து அருமை சகோதரிகளுக்கு நன்றி. பணிவான வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக அப்படி இந்த ரீதிகளே முத்தமிழும் என உலகத்தில் பார்க்கக்கூடாதது ஒன்று இருக்கு. இது பார்க்கக்கூடாதது அடிக்கடி என்னை பார்க்கிறாருல்ல, மனப்பாடம் ஆயிடுச்சு அவருக்கு. பார்க்கக்கூடாதது பசியும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும். கலையில் சிறந்தது இயலிசை நாடகம். முத்தமிழ் அல்லாவிடமும் சரியா சொல்லிருங்க. இயலிசை நாடகம். நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும் பேச்சும். பாட்டுக்கு நாரதன் அதுலயும் பாட்டுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷம். வசிஷ்ட வாயினால பெருமரிக்கப்பட்ட வாங்குற மாதிரி ரொம்ப சந்தோஷமாப்ல. ஏன்னா உங்களை மாதிரி சொல்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எடுத்து வச்சுட்டு உங்க காலத்தை எடுத்து வச்சிருக்கீங்க, போடுங்க உங்க காலத்தை எடுத்து வச்சிருக்கீங்க, போடுங்க.
நன்றி நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. அந்த மாதிரி சுவர் இல்லாமல் சித்திரத்தை வரைய முடியாது, பக்கமேளம் இல்லாமல் எந்த பாடலையும் பாட முடியாது. பக்கமேளம் பக்கமேளமாக இருப்பதால் தான் எப்படி சாம்பாருக்கு உப்பு முக்கியமோ உப்பில்லா பண்டம் குப்பையிலேங்கிற மாதிரி இந்த பாடலுக்கெல்லாம் இசை வடிவம் தந்த என் மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் நன்றி, என் நம்பிகளுக்கு நன்றி, அண்ணனுக்கு நன்றி. திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடிக்கெங்கும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா நிலவுக்கு என்னடி கோபம் நெருப்பாயிருகிறது இந்த மலருக்கு என்னடி கோபம் முள்ளாய் மாறியது கனிமொழிக்கல் மேல் என்னடி கோபம் கனலாய் காய்கிறது உந்தன் கண்களுக்கென் மேல் என்னடி கோபம் கனலாய் காய்கிறது பெண்கள் உறங்கிய போதும் பெண்கள் உறங்கிய போதும் பெண்கள் உறங்கிய பெண்கள் உறங்கிய கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா சிந்தை உறங்கிய போதும் சிந்தை உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் உறவை நாடி கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா நன்றி நன்றி நன்றி. எனது அருமை அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் ரொம்ப பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைக்கிள் சைக்கிள் சாய்ச்சேன் நம்ம சைக்கிள்
சைக்கிள் ஜாக்சன் எனது அருமை மகன் இந்த நாடகத்திலே கோமாளியாக வளர்ந்து வரக்கூடிய எனது அருமை மகன் சைக்கிள் ஜாக்சன் எனக்கு தம்பி 100 ரூபாய் அளித்திருக்கின்றான். என் மகனுக்கு நன்றி 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 வணக்கம். கடையந்தல் சாத்தா என்பவர் இந்த பாடலை பாராட்டி செய்ய ரவிச்சந்திரன் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். ஐயா சாத்தையா கணபதி எந்தல் ஓ சாத்தையா அன்பு ஐயா அவர்கள் எனக்கு அன்பளிப்பு அளித்திருக்கின்றார்கள். அன்பு சாத்தையா ஐயா அவர்களுக்கு நன்றி. அந்த மாதிரி வந்திருக்கின்றாள். இப்பேற்பட்ட இவளால் இந்த இடத்துக்கு சிறப்பாக அடிக்கரும்புதான் இனிக்கும் நாம சொன்னேன் பாருங்க. அதான் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்ற அர்த்தம். ஏன் காதல் பற்றி நான் சொல்றேன், நானும் ஒரு காதல் அடிச்ச வந்தேன் இந்த பற்றியெல்லாம். ஆமாம் நானும் ஏன்னா என்ன சொன்ன பணி இல்லாத மார்கழியா, பணி இல்லாத படை இல்லாத மன்னவர், இனிப்பில்லாத முக்கணி, இசையில்லாத முத்தமிழா, கலையில்லாத நாடகமா, காதல் இல்லாத வாலிபமா அப்படிங்கிற மாதிரி வாலிப பருவத்தில் தான் காதலிக்கணும். உலகம் அழிந்தாலும் காதல் என்றும் அழியாது. அதான் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்ற அர்த்தம். கடலை வானம் கொள்ளையடித்தால் பூவை வந்து கொள்ளையடித்தால் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். கடலை வானம் கொள்ளையடித்தால் மேகம் என்று அர்த்தம். பூவை வந்து கொள்ளையடித்தால் என்ன அர்த்தம்? இதயமா உள்ள தேன் இருக்குன்னு அர்த்தம். தேன் இருந்தால் தானே பூ வந்து கொள்ளை மகரந்த பொறி ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தும்பு இனத்தைச் சேர்ந்த வண்டுகள் பூவில் உள்ள மகரந்தத்தை நுகரச் செல்லுகிறது அல்லவா? ஏன்னா அதான் சொன்னால் சந்திரனை பார்த்தால் அள்ளி மலரும், சூரியனை பார்த்தால் தாமரை மலர்கிறவா. அந்த மாதிரி இந்த இடத்துல அஞ்சரையில் இதை பாடி நதிவாரம் நாட்டியம் நில்லே சகல மனித இதுதான் எங்க ஐயா இசைஞானி இளையராஜா. பூங்காத்து திரும்புமா பாட்டு விரும்புமா பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா? தினமும் சிரிச்சு மயக்கி மனசை கெடுத்த சிரிக்கி கனவை தடுத்து நிறுத்தி அவன் கைகள் கருத்தி சிரிக்கி அவர் கைகள் வெள்ளி கொழுது வேளாண் கண்ணு மொழி சொல்லி இழுத்தென்ன தூங்காம செய்தென்ன அலோலம் என்ற இசை கேட்டதென்ன நதிவாரோ
தாயை போல பிள்ளை நூலை போல சேலைகிற மாதிரி 10 ரோஜா என் அருமை தாய் எனக்கு ரூபாய் 100 அன்பளி படித்திருக்கின்றார்கள். அதேபோல் இன்னொரு தாய் வந்து ரூபாய் 50 அன்பளி படித்திருக்கின்றார்கள். அருமை தாய்மார்களுக்கு நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி. வாயால் சொல்லிட்டோம்னா தாயாருக்காக விட்டு கொடுங்கிற மாதிரி அந்த முறைகளே வந்து இந்த இடத்துல மாலோனின் மருகனை மன்றாடி மைந்தனை வானவருக்கு மேலான திருமுருகனையை நினைத்து வந்திருக்கிறாள். அப்பேற்பட்ட இன்னும் 2 பாட்டு பாடத்தான் கேட்டாங்களா? ஆக வாழ்க்கை உனக்கும் கீழே உள்ளவர்களோடு நினைத்தும் பார்த்து நிம்மதி நாடு அப்படின்பார் கண்ணதாசன். நினைக்கிறதெல்லாம் நம்ம நடக்குதா? சில நேரம் நினைக்காம இருக்கும்போது சிலது நடக்கும், எதிர்பார்க்காம நடக்கும். ஒரு பஸ்ஸுக்காக காத்திருப்போம், சம்மந்தம் இல்லாமல் எந்தெந்த பஸ்ஸும் வந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா? அதான் வாழ்க்கையில் அதை தான் சொன்னான். ஆக அந்த மாதிரி மனிதன் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்ந்துவிடும் இறைவன் வீட்டினிலே, தொடர்ந்து கதை முடிந்துவிடும் மனிதன் வீட்டினிலே அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அன்னைக்கு சொன்னான் கண்ணதாசன். எப்படி 5:30